இரவு ஆங்கிலத்தில் வந்து அது பகரி பிச்சை எடுத்தல்னு மீனிங் வரும். எனக்கு தந்த குரல் ஈவார்கன் என்னுண்டம் தோற்றம் இறந்துகோள் மேவோர் இலாக்கடை இலாக்கடை. அதாவது ஒரு பொருளை விரும்பி யாசிப்பவர் இல்லாவிட்டால் கொடுக்க முடியாது, கொடுக்கவில்லை என்றால் கொடுப்பவர்களுக்கு பொருளில்லை. பொதுவாக இந்த அதிகாரம் பூரா நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ரெசன்டேஷன் தான் வித்தியாசம் இருக்க தவிர ஒவ்வொன்றுக்குள்ள மைய கருத்து வந்து நீங்க யாசிப்பவர்களுக்கு கொடுக்கன்னு தான் இருக்குது. அதாவது அதாவது திருப்பி திருப்பி நீங்க ஒவ்வொரு குரலையும் பார்த்தீங்கன்னாலும் யாசிப்பவர்களுக்கு கொடுங்கள்னு. அதே டைம்ல இரவு சம்பந்தமா சொன்ன பழைய அதிகாரங்கள்ல இரவை வந்து பழிச்செல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா இதுல வந்து நீங்க எல்லா குரலையும் பார்த்தீங்கன்னா மைய கருத்து வந்து அப்ப யாசிப்பவர்களுக்கு நீங்க கொடுங்கன்னு தான் வரும். இப்போ அப்ப திருவள்ளுவர் டைம்ல இருந்து இரவு இருக்கு. அப்ப அவருக்கு முன்னாடியே இது இந்த சோசியல் இது இருந்திருக்கும், இப்பவுமே இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுகள்ல வந்து யூரோப்ல வந்து அதாவது பெக்கரி வாஸ் கிரிமினலைஸ்ட், அதாவது அது குற்றம். அப்போ கிபி 1601 இங்கிலாந்துல இவங்க குவீன் எலிசபெத் இருக்கும்போது ரொம்ப அதிகமாயிட்டு அவங்களெல்லாம் ஜெயிலில் பிடிச்சி பனிஷ் பண்ணும்போது அப்போ வந்து அவங்கள கொஞ்சம் என்ன பண்ணான்னு சொல்லிதான் அப்போ வந்து எலிசபெத்தன் பூவர் லாஸ், அதாவது அதுல வந்து கொஞ்சம் ஊனமுற்றவர்களையும் இதையும் பிரிச்சு அவங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு கன்செஷன் அப்படி கொடுத்து அப்போ வந்து இதை கிரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க யூரோப்ல. இப்போ சில இடங்கள்ல நம்ம நீங்க பொதுவாக கேள்விப்பட்டிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் பாடியெல்லாம் நல்லா உள்ள ஆட்கள் பிச்சை எடுக்க வந்தா கையெல்லாம் நல்லா தானே இருக்கு, ஏதாவது வேலை செய்யும் அப்படியெல்லாம் நம்மளே சொல்லியிருக்கலாம், இல்லாட்டா யாராவது சொல்ல கேட்டிருக்கலாம். ஆனா நம்ம இவன் பொதுவாக நம்ம புலி பசித்தாலும் புலி தங்காது மயிர் நீப்பின் நீர் வாழா கபரிமான்னு சொல்ல ஆளு இந்த லெவலுக்கு நம்ம எப்படி பிச்சை எடுக்க லெவலுக்கு எப்படி போறாங்கன்னு நம்ம அதையும் யோசிக்கணும். ஏன்னா இதன் பின்னணி இப்போ நம்ம நினைக்கிறது போல ஏதோ இந்த மாதிரி ஆக்ட் பண்றது வந்து வேணா கொஞ்சம் சில இதுகள் இருக்கு எல்லாமே தவிர இது பொதுவான இது காரணம் வந்து உளவியல் சமூக பொருளாதார பின்னணி தான். நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக இப்போ இது ஒரு கொஞ்சம் ஒரு டேட்டாஸ், அதாவது இந்த பிச்சை எடுக்கவங்க என்ன காரணங்கள் எந்த ரீசன் யாரு பிச்சை எடுக்கணும்ல ஒரு காமன் டேட்டா. இதுல முதல் வந்து என்னன்னா வேலையின்மை, நிரந்தர வேலையின்மை. இப்போ ஒரு ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் உள்ளவன் வந்து இடையில வந்து இதை மேனேஜ் பண்ணிடுவான் இடையில. ஆனா அந்த நிரந்தர வேலை இல்லாதவனுக்கு ஒரு கேப் வரும்போது அவனால ஒன்றும் பண்ண முடியாது. அது லாங் கேப் வரும்போது அவனுக்கு இந்த பிச்சை எடுக்கிறத விட வேற வழி கிடையாது. அடுத்தது வந்து மெஜாரிட்டி பிச்சை எடுக்கிறவங்க வந்து வீடற்றவர்கள் தான். அவங்களுக்கு என்ன காரணம்னா விலைவாசி உயர்வும் ஒரு அஃபோர்டபுள் ஹவுஸ் அவங்களுக்கு அதை இப்போ ஒரு வீடு அதுக்கு வாடகை கொடுக்க அந்த லெவலுக்குள்ள ஆட்கள் தான் மெஜாரிட்டி பிச்சைக்காரங்கள் இருக்கு. அது போல பெரும்பாலும் பிச்சை எடுப்பவர்கள் வந்து கல்வி மறுக்கப்பட்டவர்கள், அது போல ஒரு தொழிற்கல்வி ஏதோ அது அவங்களுக்கு வாழ்க்கையில முடியாத ஆட்கள் தான் அதிகம். அது போல பொதுவாக பிச்சை எடுப்பவர்கள் வந்து விளிம்பு நிலை மனிதர்களும் ஒடுக்கப்பட்ட சமுத்திரனும் உடல் மூலமற்றவர்கள் தான். அது போல மதங்களும் இது ஒரு லைட்டா என்கரேஜ் பண்றதும் உண்டு. புத்த மதத்துல துறவிகள் வந்து பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும்னு இருக்குது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்துல வந்து அதாவது பிச்சைக்காரர்களுக்கு வரிகளை கொடுக்குறது ஒரு வெர்ச்சு, அது இது மாதிரி. இப்ப நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா அதாவது உன்னிடத்துல உள்ள எல்லா வரியவனுக்கு அதாவது உன்னிடத்தில் உள்ள எல்லாம் வரியவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடம் கடன் வாங்க விரும்புவனிடம் முகம் போனாதேன்னு கிரைஸ்ட் சொல்லுவாரு. அதே மாதிரி வலதுகை கொடுக்கிறது இடது கையில் தெரியாதுன்னு. அப்போ இதுவும் அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி அவங்கள வந்து இப்போ அதை கம்ப்ளீட்டா அந்த வறுமையை எராடிகேட் பண்ணணும் அந்த சூழ்நிலை இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக யாருமே பிச்சை எடுத்தல் இரவை வந்து யாரும் தேர்வு செய்வது கிடையாது. பொதுவாக சமூக பிரச்சனைகளால அவங்க இந்த எரிநிலைக்கு போறாங்க. எனவே நம்ம சமூகம் தான் பொதுவாக சொல்லும் போது ஒரு குற்றவாளி தான். அதனால வரியுறுகளுக்கு கொடுப்பது வெறும் தர்மம் மட்டும் இல்லை, அது ஒரு கடமை தான்.
அதனால இந்த குறள் பூரா திருவள்ளுவர் வந்து திருப்பி திருப்பி சொல்றது வந்து எல்லாருக்கும் கூடுன்னு தான் சொல்லி, அதாவது அவங்களுக்கு வந்து பொதுவாக திருக்குறள்ல எல்லாமே அவர் ஒரு சொல்யூஷன் சொல்வார். நீங்க நம்ம குறள் பார்த்தாங்கன்னா சும்மா முட்டையை விடுறது இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு சொன்னா அது சொல்யூஷன். இதுக்கு வந்து அவர் வேற சொல்யூஷன் சொல்லலை. வறுமையை நீக்கவோ இறப்புறவோ சொல்யூஷன் இல்லை, நம்மளை தான் கொடுக்க சொல்றாரு. ஏன்னா அவருக்கே தெரியுது இதை வந்து மாற்ற முடியாது, இது ஒரு சோசியல் இதை மாற்ற முடியாது. நன்றி.